தம்பி வந்துட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு போலாம்ல. இல்லம்மா, 1:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். லேட் ஆயிடுச்சு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, என்ன குறும்பாட்ட நம்மளே ரவுண்ட் அடிக்குது. சர்பத்து குடிக்க போறதுக்கு ஏதோ சட்டசபை போற மாதிரி வெள்ளையும் சொல்லியமா போறாரு பார். ஆமா, நீ எங்க கை வச்சிருக்கிற? அப்பா டேய், அவர்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ற டாக்டரா? கையெடு. ரொம்ப தான் பணிவு. அம்மா பசிக்குதுமா, வந்து சோறு போடு. தம்பி வரட்டும்டா, பாவம் புள்ள ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வந்திருக்கான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. நாக்கு தானே செத்து போயிருக்கோம், அவன் சாவல. ஏண்டா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதடா, போடா. அம்மா பசிக்குதுமா, சோத்து போடு ப்ளீஸ். டேய், தம்பி வந்து சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பாடு போடுவேன்றாங்க. அவங்க தம்பி என்ன அமாவாசை காக்காவா? அவனுக்கு படைச்சிட்டு அப்ப நமக்கு போறதுக்கு சரியான லூசு குடும்பமா இருக்கு. இது ஒன்றும் வேலைக்காது. வா, ஏத்தோடு பக்கத்துல போய் பார்க்கலாம். டேய், நம்ம பிச்சைக்காரனுங்களடா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துருக்கிறோம். ஏன்டா ஓசி சோத்து இப்படி ஓம குண்டல வளர்க்குற? அப்படியே குத்தன. அப்படியே கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும். என்னது இதென்ன சத்திரமாடா? வரவன் போறவனுக்குலாம் வடிச்சு கொட்டுறதுக்கு முடியாது, போடா. இப்ப நீ போட போறியா இல்லையா? முடியாதுடா, நீ என்ன பண்ற பண்ணிக்கோ, போடா. உள்ள ஏதோ பேசுறாங்க, சரியாவே கேட்க மாட்டுது. பாத்திரம் தொலைக்கிட்டு சாப்பாடு போடுவாங்க. சுத்தம் சோறு போடும், வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். பசிக்குது. படிக்கிற புள்ள தானே, போய் பேசிட்டு இருக்க. நானா போய் பேசுறேன்? நீ தான்டா போய் பேசுற. அதனால தான் உனக்கு படிப்பே வர மாட்டேங்குது. படிப்பு பத்தி பேசினா பல்ல உடைச்சிடுவேன். என் பையனுக்கு எவ்வளவு ஆசையா செஞ்சேன், ஏன்டா இப்படி பண்ண? அப்ப நான் யாரு? சரி, எல்லாத்தையும் பிள்ளைக்க வச்சுக்கோ. நான் போறேன். டேய், நான் அப்படி சொல்லலடா. இல்ல, நான் போறேன். என்னமாச்சு? அண்ணா, நம்ம சமைச்சு வச்ச சாப்பாட்டுல ஏதோ கலந்துட்டு போறான். அதான் கலக்கலன்னு சொல்றேன்ல, விட்றா. எதுவும் கலக்கலல்ல. வேண்டாம்டா, சரவணா, வேண்டாம்டா, சொன்ன கேளு. ஒண்ணில்லம்மா, இருமா, ஒண்ணில்லம்மா. வேண்டாம்டா. டேய், காரே விட்டுருடா. சரவணா, அத்த வா. சரவணா விட்டுரு. வேண்டாம்டா. போமா, சொன்ன கேளு. வேண்டாம்டா. சரவணா, ஐயோ வேண்டாம்டா. அவன ஒண்ணும் பண்ணாத. வேண்டாம்டா. சொன்ன கேளு. சரவணா. டேய், பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ. பரவாயில்ல, சொல்றது கேளுடா. நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? டேய், இதெல்லாம் உனக்காக சமைச்சதுடா. நீயே சாப்பிட்டு சாவு. சரி பாய்ஸ், மதம் முடிச்ச மாதிரி காலை மிதிச்சிட்டு ஓடுறான். சீக்கிரம் வாங்கடா. கைய வேற கழுவணுமா? வர மச்சான். வணக்கம்மா. வணக்கம் பிரதர். உட்காரு. முட்டை. என்னடா எல்லாரும் அமைதியா இருக்காங்க? சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்ற மேனஸ் தெரிஞ்ச ஃபேமிலிடா இது. மச்சான், இது கோழி தொட தானே? ஏண்டி, அவன் உண்மையிலேயே விஷத்தை கலந்தத நீ பாத்தியா? விஷமா? அப்ப ஒண்ணுமே கலக்காத மாதிரியே சாப்பிடுறான். அதான் எனக்கு புரியல. மச்சான், பிரியாணி போட்டுக்கோடா. எது விஷ பிரியாணியா? வேணாம் மச்சான், நாங்க வெளிய போய் காக்கா பிரியாணி சாப்பிட்டு எங்க வயித்து கழுவிக்கிறோம். நீயே சாப்பிடு. குடும்பம் சொன்ன கேட்டியா? ஏண்டா லூசாடா நீ? மசாலா கம்மியா கொஞ்சம் தூணு, அது இப்ப இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி புவனா என்கிற புவனேஸ்வரி தான். ரொம்ப நன்றிமா. டேய், அப்ப இது விஷ பிரியாணி இல்லையா? சிக்கன் பிரியாணி தானா? டேய், சாப்பிடுறா. இப்படி சாப்பிட்டு உடம்பு வளர்க்கறதுக்கு பிச்சை எடுக்கலாம்டா. நீங்க சாப்பிடுறது சாப்பாடு இல்ல, வேற ஏதோ. டேய், வார்த்தை அடக்கி பேசு. அம்மா, அவனை பேசாதன்னு சொல்லுமா. நான் அப்படிதான் பேசுவேன். பிச்சைக்காரன் நாய. அம்மா, அவனை பேச வேணாம்னு சொல்லுமா. செத்தா தான அந்த குடும்பம் உருப்படும்.
நல்லா இருக்கியாப்பா? உனக்கு ஒண்ணு ஆகலையே? என்னாச்சு? அண்ணா அங்க ஏதாவது வந்தானா? வரலையம்மா. வந்தா அவங்க இருக்க வேணாம், அனுப்பிடுப்பா. உடம்ப பத்திரமா பாத்துக்கப்பா. சரிம்மா. ஒரே சத்தமா இருக்கு, மழை பெய்தாப்பாங்க. சரி, இப்ப நீ தூங்கு. வச்சிருட்டா? நான் ஆளைக்கு கொண்டு வந்துடுறேன்.
எதுக்காக சரவணனோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க? இனிமே சரவண வேலைக்கு வரமாட்டான். என்னாச்சு அவனுக்கு? வேற வேலைக்கு போயிருக்கான். புரியல சார். இதை விட நல்ல போஸ்ட், 2 மடங்கு சேலரி, ஃபெசிலிட்டிஸ் நல்லா கொடுக்குறாங்கன்னு போயிருக்கான். வாட்? வேற ஜாபுக்கு போயிருக்கானா? சார், இது இன்டர்வியூ மட்டும்தான். கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு தான் வருவான். ஓஹோ, எங்க சேனலை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காம? தம்பி செஞ்சதுல என்ன சார் தப்பு? ஒன்னோட இன்னொன்னு பெட்டரா இருந்தா நீங்களும் தானே செய்வீங்க. ஹலோ, அந்த கேமராமேன் சரவணனோட ஃபைனல் செட்டில்மெண்ட் அவனே வந்து வாங்கிக்க சொல்லுங்க. நீங்க கிளம்பு. சரி, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ளீஸ் லீவ் ஃப்ரம் ஹியர் மேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேலையை திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாரு? வேற வேலைக்கு வெளியூர் போயிருக்கான். நைட்டு கூட ஃபோன் பண்ண ஒன்னும் சொல்லையே. அவசரத்துல மறந்துருப்பான். சரி, நான் எதுக்கும் கால் பண்ணி பாக்குறேன். நம்ம பிரபாவாது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ மம்மினா நான் பச்சை புளிய மரம் வந்தாடும் நந்தவனோ வந்தாடி போகையில அந்த பச்சை மரம் காஞ்சதில்லை. குத்து குத்து கும்மாங்குத்து சாம்பல் தானே மிச்ச சொத்து. ஒத்து ஒத்து கொஞ்சம் ஒத்து செத்து போனா எல்லாம் வெத்து. குத்து குத்து கும்மாங்குத்து சாம்பல் தானே மிச்ச சொத்து. ஒத்து ஒத்து கொஞ்சம் ஒத்து செத்து போனா எல்லாம் வெத்து. சுத்து சுத்து சூட சுத்து அண்ணன் பேர சொல்லி சுத்து. அப்ப ஆட்டா போட்ட விட்டு ஆடி அடங்குது மூச்ச விட்டு. மச்சான் போடு குத்தி ஆடு மச்சான் போடு சொன்னா கேளு. போராட்டம் இல்ல, தீராத பேராசை அங்க இல்ல. காதல் இல்ல, கட்சி மோதல் இல்ல. காத்தாடி போல நீ போற மேல கையோடு உனை கெட்ட நூலும் இல்ல. காலம் இல்ல, நாங்க வாரோம் இல்ல. சுட்ட செங்க போகணுமே சூழ விட்டு வேற இடம். சுற்றம் விட்டு நீ போவது ஈசங்கோடு நந்தவனா. மச்சான் போடு துப்பி ஆடு மச்சான் போடு சொன்னா கேளு. மச்சான் போடு துப்பி ஆடு மச்சான் போடு சொன்னா கேளு 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 கேளு.
வா போலாம். இங்கே நில்லு, நான் டெய்லர் இது பார். போயிட்டு வரேன். கொடுத்த 30 ரூபாய்க்கு அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ண முடியும். சீக்கிரம் போயிட்டு வா. என்ன லுக்கு? போ போ. டேய் வேலே, அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கல்கத்தா பீடா கட்டுறா. மச்சான் சூப்பர் ஃபிகர் வருதுடா. கட்டிடலாமா? முன்னாடியா பின்னாடியா? 100 ரூபா வச்சிருக்கேன்ல, பாத்துக்கடா. சரி ஓகேடா. பாத்து மச்சான் மொக்கையிட போற. ஏய் இப்ப பாருடா. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? இருக்கு, ஆனா யூஸ் பண்ணது இல்ல. இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏச்சி பா. மதியம் தம்மடி கொடுக்க. டேய் வாடா. என்ன? வா. என்ன? அந்த பொறுக்கி பசங்க என்கிட்ட கலாட்டா பண்றாங்கடா. வா. என்ன பண்ணாங்க? பின்னாடி தட்டுறாங்கடா. இந்த பசங்களுக்கு இதே தானே வேலை, ஒரு பொம்பளை பிள்ளைய விடுறது இல்ல. வா. இது பார், மார்க்கெட்ல 4 பேர் கைப்படதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. போய் வேலையை முடிச்சுட்டா. என்ன பாக்குற? போறியா வரியா? வீட்டுக்கு போலாம். வா. நான் உன்னை நம்பி வந்தேன் பாரு. நீ வரியா? நான் கிளம்பட்டா. அவனுங்களே காட்டாம இருக்கானுங்க. என்ன வந்து என்ன பண்ண? அண்ணா வீடா கேட்டுட்டு வாங்காம போறீங்க? அண்ணி. என்ன மனுஷனா இவன்? மிருகம். என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலமா. மார்க்கெட்ல 4 பொறுக்கி பசங்க என்கிட்ட அசிங்கமா நடந்துட்டானுங்க. சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா சண்டை போட்டு தெரியுதுல. அங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்டிருந்தா என்னமா சொல்லிருப்பா? நான் இருக்கிறது கூட பார்க்காம பொறுக்கி மாதிரி சண்டை போடுறேன். 4 பொறுக்கிங்களோட 5வது பொறுக்கியா சேர்த்திருப்பா. நமக்கே மீன் வம்பு. நல்ல புள்ளியா இருக்கலான்னு பார்த்தா அங்க சண்டை போடலாம், இங்க வந்து சண்டை போடுறா. ஜெகன் மோகினி. நம்ம பிரபாவாது. எஸ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா மீனா, நாம தானே பாத்து போனோம். ஏண்டா ஏதாவது சாப்பிடுறியா? சில்லுன்னு மோர் இருக்கு, கொண்டு வரட்டா? இரு வரேன். டேய் டேய், என்னடா சும்மாவா வேலை பார்த்த? வாங்கல. இரு அண்ணன் கிட்ட சொல்றேன். பயமா இருக்கு. ஏய் போய் சொல்லி. சிப்பா வாட்னா. நீ மோர் சாப்பிடு. பிரபா. இதோ வந்துறமா. இப்பதானே வந்துறமா. ஐயோ என்னமாச்சு? கடவுளே, இது ஒண்ணுதான் பாக்கி. இதுவும் நடந்துருச்சா? முகமெல்லாம் வெளுத்திருக்கு. வயது பார்த்தா 3 மாசம் இருக்கும். உடம்பெல்லாம் வேற பூசின மாதிரி இருக்கு. கண்டிப்பா பெண் குழந்தையா தான் இருக்கும். முதல்ல அழுகையை நிறுத்துமா. எதை எப்படி பேசி தீர்த்துக்கணுமோ அப்படி பேசி தீர்த்துக்கலாம். வெளில யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உள்ள வாமா. நல்லா பாக்கட்டும். எல்லாம் பாக்குற மாதிரி தானே உங்க பையன் செஞ்சான். எனக்கு இப்பவே ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சாகணும். அப்படி போடு. அண்ணே, நான் தான் சொன்னேன்ல, உன் பையன் வெட்டியா சுத்திட்டு இருக்கும் போதே யாராவது ஒரு பொண்ணு வாயும் வயிறுமா வாசல்ல வந்து நிப்பான்னு. நின்னுட்டா. நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, உங்க பையன் சைக்கிளை உடைச்சிட்டான்னு சொல்ல வந்தேன். இவ்ளோதானா? சைக்கிளை வந்து பாருங்க. பாருங்க, எங்க தாத்தா ஆசையா வாங்கி கொடுத்த சைக்கிளை எப்படி உடைச்சிருக்கான் பாருங்க. புது சைக்கிள் மாதிரி இருக்கே. பாருங்க. உன் சைக்கிள் ஏமா அவன் உடைச்சான்? சண்டை போட்டு உடைச்சான். சைக்கிள் உடைக்கிறதுக்காக வேண்டி சண்டை போட்டானா இல்ல சண்டை போடும்போது சைக்கிள் உடைஞ்சிச்சா?
அண்ணா தட்ட மாட்டேண்ணா அண்ணா தட்ட மாட்டேண்ணா தட்ட மாட்டேண்ணா தட்ட மாட்டேண்ணா இனிமே இந்த மார்க்கெட் பக்கம் உங்களை பார்த்தேன் பக்கமே வர மாட்டேண்ணா சைக்கிளை உடைக்கிறதுக்காக தான் சண்டை போட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. நிஜமா தான் சொல்றேன், எங்களால சமாளிக்க முடியல. சைக்கிள் உடைச்சு விட்டான்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. கேஸ் நிக்காதுனே, டிவி ஸ்கூட்டி திருடிட்டான்னு சொல்லு, அப்பதான் அவனை உள்ள தூக்கி போட்டு. அத்தை ஓவரால்ல கோனா போல நல்ல புள்ளைய பத்தி வச்சிருக்க. மச்சான் ரெடி ரெடி டேய் விட விடாத டேய் வாடா 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 தட்டற அப்படியே போடு மச்சான் பாத்து சூப்பர் 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 வா 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 டேய் ரெடி ரெடி டேய் மச்சான் ரெடி போடு போடா வாங்கி தட்டு சூப்பர் சூப்பர் அப்படிதான் ஏய் ப்ளாக் பண்ணு ப்ளாக் சார் கூப்பிட்டீங்களா? ஹலோ பிரபா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மிஸ்டர் கேசவன் கிட்ட உன்னுடைய பயோடாட்டாலாம் கொடுத்துருக்கேன். உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருன்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். நீ தைரியமாக இரு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு லோக்கல் விமென்ஸ் காலேஜில் கோச் வேலைக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஆல் தி பெஸ்ட். எந்த படத்துக்கு மச்சான் போறீங்க? வேங்கை புலி சம ஆக்ஷன் படம். ஓஹோ, இவன் எப்படி இங்க? யாரு? இவன் ஏன் நம்மள பார்த்து பதுங்குறா? லூசா இருக்குமோ? நான் எதுக்கு பயப்படணும்? ஏய் மச்சான் பஸ் வந்து சேருங்கடா. வடியில நிக்காத, உள்ளவா உள்ளவா. போ உள்ள போ. உள்ள என்ன உலகலையா இருக்கு? உள்ளவான்ற. பண்ணு தெரிஞ்சவரா. என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? தாத்தா ஆமாடா தெரியுது பாத்தா. எங்க போறோம்? டைம் பண்ணால. இவன் எதுக்கு காலேஜ்குள்ள வந்தான்? மேடம் மேடம், என்ன அனிதா? ஒரு ரவுடி கேம்பஸ்குள்ள வந்திருக்கா மேடம். என்ன சொல்ற? வாங்க மேடம் காட்டுறேன். இந்த காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி லாஸ்ட் இயர் கோச்சிங் கேம்ப்க்கு நீங்க தானே வந்தீங்க? நான் இல்ல சார், அவ. ஆள் அடிக்கிற பொறுக்கி நீ வாத பத்தி என்னடா தெரியும்? ஏய் உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுற. இவன் ரவுடித்தனத்துக்கு நீங்க பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். ராஸ்கல், சைக்கிளை உடைச்சது மட்டும் இல்லாம பின்னாடியே ஃபாலோ பண்றியா? கொஞ்சம் அமைதியா போனா காலேஜ்க்குள்ளே வந்துருவியா? வெளிய போடா. அனிதா, அவரை யார் நினைச்சு பேசிட்டு இருக்க? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே, ரவுடி பொறுக்கின்னு. பிஹேவ் யுவர்செல்ஃப். அப்படி சொல்லுங்க மேடம். நான் சொன்னது உன்ன. இவர்தான் உங்களோட நியூ வாலிபால் கோச். வாலிபால்ல அவர் கேப்டனா இருந்தப்போ 5 டைம் ஸ்டேட் சாம்பியன். சேர்மனோட ஃப்ரெண்ட் சொன்னதுனால நமக்கு கோச்சா வர்க் பண்ண வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? சாரி மேடம். இங்க இல்ல, அங்க. சே சாரி டு ஹிம். சாரி. தெரியாம நடந்துருச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். நீங்க வார்ம் அப் பண்ணுங்க, I'll be back. Let's start with service. Come on, double up. சீக்கிரம். Yeah, next you. அடுத்தது.
உன்னை வாலிபால் ஆட சொல்லி யாரும் கேட்டாங்களா? உங்க அப்பா என்ன மாட வளர்க்குறாரு? சேவ் பண்ண சொன்ன சாணி தட்டுற? வாய் மட்டும் இருந்தா பத்தாது. கெட் அவுட். போய் ஓரமா நில்லு. அவுட். யா. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். ஏங்க எது பேசினாலும் வெளிப்படையா பேசுங்க. இப்ப பேசாம எப்ப பேச போறீங்க? நல்ல குடும்பம், பொண்ணு லட்சணமா தான் இருக்கு. ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் செய்யாம இருந்தீங்க? அம்மா, இதே கேள்வி அவங்க நம்மள கேட்டா நாம என்ன பதில் சொல்வோமோ அதுதான் அவங்க பதிலா இருக்கும். எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆமா, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க? இப்ப லோக்கல் காலேஜ்ல இங்க லோக்கல்ல ஒரு காலேஜ்ல டெம்பரரியா வாலிபால் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ரயில்வேல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசிட்டு வாங்களேன். வாங்க. பேசிட்டு வந்துருமா? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்காது. உள்ள போலாம். தேங்க்யூ. சார், உங்ககிட்ட 5 மினிட்ஸ் பேசலாமா? சொல்லு. நேத்து நீங்க அனிதாவை புரிஞ்சுக்காம பேசிட்டீங்க. நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி அனிதா டெடிகேஷன் இல்லாத பொண்ணு இல்ல சார். நேஷனல் வாலிபால் பிளேயர் சீனிவாசன் தெரியுமா? ஆமா, நல்ல பிளேயர். போன வருஷம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரே. அவரோட பொண்ணு தான் சார் அனிதா. அவங்க அப்பா அவளை வாலிபால்ல தன்ன மாதிரி ஒரு பெரிய பிளேயரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அனிதாக்கு வாலிபால்னா கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவ அப்பாவோட கனவை தன்னோட கனவை ஆக்கிக்கிட்டு இப்பதான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. அது தெரியாம நீங்க அனிதாவோட வீடு எங்க இருக்கு? யார் பேத்தியே யார் கிண்டல் பண்றது? வெச்சுக்கிறேன் அவனை. எங்க பரம்பரையிலேயே வாலிபால் ரத்தம் தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அனிதா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ நினைச்ச மாதிரியே இன்னும் 7 நாளுக்குள்ள அவன் முன்னாலேயே உன்னை ஒரு பிரமாதமான வாலிபால் பிளேயர் ஆக்கி காட்டுறேன். காட்டுவேமா. அதுக்கு முன்னால என் செல்லத்துக்காக ஒரு ஸ்பெஷல் கோச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். 1 2 1 2 1 வாங்க 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 1 2 கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா இத பார்த்தா வாலிபால் மாதிரியே தெரியலையே. அப்ப இது வாலிபால் இல்லையா? ஒரு நிமிஷம். இது என்ன? இது வாலி. இது என்ன? பால். இப்ப சேர்த்து சொல்லுங்க. வாலிபால். அவ்வளவுதான். சந்தேகம் தீர்ந்து போச்சுல. வாங்க கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அனிதா, நான் சொல்லல ஸ்பெஷல் கோச் அது இவர்தான்மா. வணக்கம் சார். அப்ப நானே வாலிபால் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு தானா? ஆமா அனிதா, இவரு தன்னுடைய திறமை எல்லாத்தையும் சொக்காக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. நல்ல வேலை சொக்காவோட விட்டான் பேண்ட பத்தி சொல்லாம. ஓகே, ஸ்டார்ட் தி எக்சர்சைஸ். கை வைங்க. கை மேல கை வைங்க. எல்லாம் கை வைங்க. 1 2 3 4 5 6 7 8. Come on again. Quick. Come on. 1 2 3 4 5 6 7 8. இது என்ன எக்சர்சைஸ் இது? இது வந்து ஃபிங்கரை டைட் பண்றதுக்காக நான் பேங்காக் போய் ஸ்பெஷலா கத்துட்டு வந்தேன். ஐயோ, பாத்தியாமா என்னெல்லாம் கத்து வச்சிருக்காரு. இப்போ நம்ம கால் விரல டைட் பண்ற எக்சர்சைஸ் பண்ணுவோம். எக்சர்சைஸ் எல்லாம் போதும். வாலிபால் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? தெரிந்தா கத்தற மாட்டானா? என்னது? இது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா நீ சீக்கிரம் பிக்கப் ஆவன்னு யோசிக்கிறேன். நான் தர ட்ரைனிங் நீ தாங்கவே தாங்க மாட்டேன்னு வேற தெரியல. என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம்? என்ன மாதிரி ட்ரைனிங்? இவன் எங்க வந்தான்? ஹலோ சார், என் பேரு. என்ன பார்க்க வந்திருக்கான்? வாடா பிரபா, எப்படி இருக்கிற? இவன் தான் பிரபா, என்னோட லாஸ்ட் அசிஸ்டன்ட். உங்களுக்கு மொத்தம் எத்தனை அசிஸ்டன்ட்? ஒரே அசிஸ்டன்ட். அப்புறம் இவரை போய் லாஸ்ட் அசிஸ்டன்ட்ன்றீங்க? அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நீ இவங்களுக்கு தான் பால் பெத்து கத்துடணும். தம்பி, உங்களை பார்த்தாதான் பக்கா ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. நீங்க தான் என் பேத்திக்கு ஒரே நாள்ல கத்து கொடுக்கணும். ஒரே நாள்ல கத்தரணும்னா டம் அடிக்க வேணா கத்தரலாம், பரவாயில்லையா? பின்ன அவளுனா அவசரமா அந்த ரப்பர் பேண்ட் வாங்கினுங்க. நான் ஏன் அவசரப்படுறேன் தெரியுமா? என் பேத்திய ஒரு ராஸ்கல் இன்சல்ட் பண்ணிட்டான். நீ சும்மா இருமா. இவ அடிக்கிற பந்துல அந்த ராஸ்கலோட மூக்கு உடையணும். மூக்கு உடையணும்னா உன் பேத்தி கையில பூரி கட்டியை கொடுத்து அவன் மூக்கல வச்சு குத்த சொல்லு. கொலை பண்றதுல இருக்க கோச்சிங் எடுக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஏமா, நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. தம்பி, என் பேத்தியோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. அது உங்க கையிலே இருக்கட்டும். அவன் விளையாடும் போது போட்டு உடைச்சிட போறான்.
அனிதா, நீ உங்க அப்பா மாதிரி நல்ல பிளேயர் ஆகணுமா? உனக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா உன்னால ஆக முடியும். மனசுக்குள்ள வட்டமிட்டு மயங்குறண்டி, நொறுங்குறண்டி நொறுங்குறண்டி, கனவுக்குள்ள சிக்கிக்கிட்டு நொறுங்குறண்டி, எங்குறண்டி எங்குறண்டி, தனிமையில புத்திக்கிட்டு ஏங்குறண்டி. ஆத்தாடி ஆத்தாடி காத்தாடி ஆனேண்டி, உன்னை தேடி திசை மாறி போனேண்டி. ஆத்தாடி ஆத்தாடி காத்தோடு போனேண்டி, ஊஞ்சலாடி ஊஞ்சலாடி உன்னை தேடி வந்தேண்டி. காதலாடி காற்றிலாடி மிதக்கிறேன் வாயேண்டி, ஆடி ஆடி தேடி தேடி தவிக்கிறேன் வாயேண்டி. தரையில் வந்தால் ஏந்தி கொள்ளடி அடி அடி. ஆத்தாடி ஆத்தாடி எங்கிருந்து எனக்கென வந்தடி, ஆத்தாடி ஆத்தாடி எனக்கென பிறந்தவ நீதாடி. ஆத்தாடி ஆத்தாடி காத்தாடி ஆனேண்டி. ஆத்தாடி ஆத்தாடி காத்தோடு போனேண்டி, ஊஞ்சலாடி ஊஞ்சலாடி உன்னை தேடி வந்தேண்டி. காதலாடி காற்றிலாடி மிதக்கிறேன் வாயேண்டி, ஆடி ஆடி தேடி தேடி தவிக்கிறேன் வாயேண்டி. தரையில் வந்தால் ஏந்தி கொள்ளடி அடி அடி. அம்மா, மட்டன் டேபிள் மேல வச்சிருக்கேன். சரிடா. நான் குளிச்சுட்டு வரேன். டிஃபன் எடுத்து வைமா. ம். மா, என்ன அவங்கிட்ட எவ்வளவு மட்டன் வாங்கிட்டு வர சொன்ன? எதுக்கு? இல்லுமா, அவன் தான் வாங்கிட்டு வந்துட்டான்ல, இப்ப எதுக்கு? இவ்வளவு வாங்கிட்டு வர சொன்ன. இப்ப என்ன சொல்ல வர? ஒரு கிலோ தானே வாங்கிட்டு வர சொன்ன. ஆமா. அவன் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா? எவ்வளோ? 3/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போய் எடை போட்டு பார்த்தேன். திமிராடா உனக்கு? சம்பாதிக்கிற திமிரா? ஏன் புள்ளைய சம்பாதிப்பான்டா, உன்னை விட ஜாஸ்தியா சம்பாதிப்பான். ஆனா உன்ன மாதிரி இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டான். ஏண்டா, நான் உயிரோட இருக்கிறப்பவே அவனை இவ்வளவு கேவலமா நடத்துறியே, நாளைக்கு நான் இல்லைன்னா போடா போடா இங்க இருந்து. ஏன்பா வில்லங்கமாவே யோசிக்கிற? ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் பிள்ளைங்க பத்தி எவ்வளவு ஆசை இருக்கும் தெரியுமா? அது மாறும்போது நிச்சயமா அவங்க மனசு வலிக்கும். இத புரிஞ்சுக்காம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நானா சண்டை போடுறேன்? பண்றதெல்லாம் அவன். எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் சின்னவன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்னவன் சின்ன விட்டுதான் இப்ப வளர்ந்து நிக்கிறான். கோவப்படாத. உனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால பிரச்சனைங்கிற, எனக்கு யாருமே இல்லங்கிறது தான் அது பிரச்சனை. இல்ல அனிதா. முதல்ல நீ கோவப்படுறத நிறுத்து. கோவத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவான்னு சொல்லுவாங்க. சரி, உன் அத்தை கல்யாணத்துக்கு நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? இல்லப்பா, உன் தம்பி கல்யாணத்தையே எடுத்து நடத்துறான். உன் பங்குக்கு நீ ஏதாவது செய்யணும்ல. இந்தா, இத உன் சார்பா உங்க அத்தைக்கு கொடு. இல்ல வேணாம்.
என்ன கௌரவமா? இதை நான் கொண்டு போய் போட்டா எங்க இந்த திருடிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. வா கிளம்பலாம். மாப்பிள்ளையை அழிச்சிட்டு போய் துணியை மாத்திட்டு வாங்க. பொண்ணையை அழிச்சிட்டு போங்க. இது ஏன் கையில வச்சிட்டு இருக்க? உள்ள வை. அங்க வைக்கவா? போடா. என்ன மாமா? பிரபா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இங்க வேண்டாம், உள்ள வா. சரி வா. என்ன மாமா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இல்ல இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கேஆர் ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் வந்தது. எனக்கு என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. இல்ல, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போறேன். பயப்படாதீங்க. என்ன மாப்ள? ரெடியா? ரெடி ஆயிட்டாங்க. நீங்க போங்க. உனக்கு செலவுக்கு மாமா, நீங்க மனமேடைக்கு போங்க. நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறாங்க, போங்க போங்க. பாய்சன் கேஸ் மேடம். லவ் மேட்ரா? பார்த்தா அப்படிதான் மேடம் தெரியுது. என்னோட சாவுக்கு வெங்கட்ராமன் தான் காரணம்னு எழுதியிருக்கு. பக்கத்து வீட்டு பையனா, அவனுக்கு இன்னைக்கு கல்யாணமா. இந்த பொண்ணுகிட்ட வக்கனையா பேசி இவ வாழ்க்கையை கெடுத்துட்டு போய் புது பொண்ணுக்கு புது மாப்பிள்ளையாக போறானே. அவன் எந்த கல்யாண மண்டபத்துல இருந்தாலும், யார் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் இல்லைனாலும், அவன் கைய காலை கட்டி தூக்கிட்டு வாங்க. அவசரப்படாதீங்க மேடம். யாரா நீ? நீங்க நினைக்கிறது தப்பு. தப்பு ரைட்ட பத்தி என்கிட்ட பேசுற? நீங்க பேசிட்டு இருந்தீங்களே வெங்கட்ராமன். நீதானா அது? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ சொல்லி நான் என்னடா கேக்குறது? போடா போடானா? ஏய் போடான்றல. ஏய் காலடா. ஏய் தள்ளு. வண்டி நிறுத்துங்கம்மா. ஏய், என்ன வேணும் உனக்கு? அம்மாம்மா, அந்த தம்பி எந்த தப்பு செய்யலமா, அவரை விட்டுடுங்கம்மா. நீ யாரு அத சொல்றதுக்கு? அந்த கவிதாவோட அம்மா தான்மா. என்ன குழப்பற? அவனாலதானே உன் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிருக்கா. தப்புமா, அந்த புள்ளைய பத்தி பேசினா ஏனாக்குதாம்மா அழுகி போயிடும். என்ன சொல்ற நீ? அந்த தம்பியோட பக்கத்து வீடுதாம்மா நாங்க. அந்த தம்பி மனசுல அப்படி தப்பான எண்ணம் எதுவும் இல்லம்மா. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, 10-12 வயசு வித்தியாசம் இருக்குதுன்னு. அந்த கழுதியோட மனசுல மட்டும் ஏறவே இல்லம்மா. இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு விஷம் குடிச்சிட்டு அந்த நல்ல மனுஷன் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாமா. ஏய், அவனை வெளியில கூட்டிட்டு வா. அம்மா, யாரும்மா இவரு? வெங்கட்ராமன் இவன் தானே? வெங்கட்ராமன் இவர் இல்லம்மா. நான் தான் வெங்கட்ராமன் சொன்ன. இவன் நான் வெங்கட்ராமன் இல்லைன்ற உண்மை உங்களுக்கு சொல்லியிருந்தா நீங்க போய் அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்க. அப்படி நடந்திருந்தா அதோட விளைவுகள் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? லெட்டர் எழுதி வச்சு சார் எல்லா பொம்பளைங்களும் நல்லவங்களும் கிடையாது. அது காரணமான எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்களும் கிடையாது. என்னங்கம்மா, மாமா கொடுக்க சொன்னாரு. சரி சரி, 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்ன விஷயத்தை அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. வாங்க. ஆளையும் காணும், பணத்தையும் காணும். இப்ப மண்டபத்துக்கு என்ன பண்ண போறீங்க? டேய் வாய மூடுறா. உன்ன அவனே குத்த சொல்லிக்கிட்டு சும்மா இருமா. தெரிஞ்சவங்கனால மண்டபத்தை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. எங்கடா போயிருப்பான் அவன்? ஏய் மச்சான், எங்கடா போயிட்ட? ஒரு சின்ன பிரச்சனை மச்சான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா, பிரபாண்ண வந்துட்டான்.
நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். பிரபா, பேக்ல வச்சிருந்த பணத்தை காணோம். நீ ஏதாவது பாத்தியா? நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? சோறு தானே திங்கிற? மனுஷனாடா நீ? மனுஷனாடா? என்ன பண்ண பணத்தை? என்ன பண்ண? வேணாண்டா. ₹1 சம்பாதிக்க வக்கில்ல? சரவணா வேண்டாம். காசோட அருமை தெரியுமாடா உனக்கு? என்னம்மா இவன்? சம்பாதிக்க கஷ்டம் தெரியுமாடா உனக்கு? என்னடா என்ன பண்ண பணத்தை? திங்கிறல்ல? திமிரு? என்ன தண்ணி அடிச்சியா? அந்த நாய் கூட தண்ணி அடிச்சியாடா? வேணாண்டா. பின்னாடி சுத்திட்டு இருந்தால ஒரு கழுத அவன் கூட ரூம் போட்டியா? எல்லாம் உன்னாலதான். பேசிட்டு போற வேணான்னு சொல்லுப்பா. எனக்கு பிறந்து 2 புள்ளடா. ஒருத்தன் நீ சத்திட்டான்னு எடுத்துக்கிறடா. வெளில போடா. போ. உள்ள போ. உள்ள வாடா. அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அது அவரே சொல்லிட்டார்ல. 2 பேர்ல ஒருத்தன் தான். ஒண்ணு நான் இல்ல அவன். வேணான்னு சொல்லு. அது ஏன் மனைரா? ஐயா பூஞ்சப்பாரு. இதோ பாருங்கயா, நீங்க பண்ணாத தப்ப நான் என்னையா பண்ணிட்டேன்? வெளியில தெரிஞ்சதுனால நான் கெட்டவன், தெரியாததால நீங்க நல்லவன் ஆயிட்டீங்களோ? சொல்லுங்கயா. யோ எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் பவர் என்னன்னு தெரியுமா? நான் நினைச்சா உங்களையே பதவியில இல்லாம தூக்கிட முடியும். ஏன்னா என் ஜாதியோட பலம் அப்படி. இப்ப சொல்றியா, தானே கட்சி ஆரம்பிக்கிற மூளைக்கு மூளை சந்துக்கு சந்து உங்க மூஞ்செல்லாம் கிழிக்கிறேன் பாரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப சொல்ல, நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இந்த பிரச்சனை ஒரு தடையா இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்க யாரையும் தலையெடுக்க விட மாட்டேன். அமைதியா போறீங்க. என் பவர் என்னன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கடா. தலைவர் சமாதானத்துக்கு தான் கூப்பிடான். இப்ப தெரியுதா என் பவர் என்னன்னு? நீ போய் பேசிட்டு வா. சரியா இருந்தா சரி, இல்ல விட்டு வா. சரி. என்னையா பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். தப்பு பண்ணிட்டான், கேட்டா புதுக்கட்சி ஆரம்பிச்சிடுவேங்கிறான். ஆரம்பிச்சிடுவானா? ஆரம்பிச்சிருவாருண்ணே. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், மக்கள் மறந்துடுவாங்கண்ணே. ஆக அவனால முடியுங்கிற? ஜாதியும் பணமும் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம்ண்ணே. நீயும் அவன் ஜாதி தானே? முடியாதுங்கண்ணே. அவர் எங்க, நான் எங்க? எல்லாம் முடியும் நாம நினைச்சா. பேசுறது ஈஸி தலைவரே, ஆனா அதெல்லாம் கஷ்டம். அப்படி நினைச்சிருந்தா இந்த இடத்துக்கு நானும் வந்திருக்க முடியாது, அவனும் வந்திருக்க முடியாது. வெளியில சொல்ல முடியாது எங்க ஆரம்ப காலம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நீ அவனை முடிச்சிட்டு அப்புறம் உங்க ஜாதி கட்சியோட தலைவர் நீதான். அதே தொகுதி, அதே எம்பி போஸ்ட், சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் உனக்கு நான் ஓபன் பண்ணி தரேன். கட்சிக்காக நீயும் உழைச்சிருக்க. நான் சொன்னது எல்லாமே சாத்தியம்.
அவன் செத்துட்டான். முடிச்சிட்டு சொல்லு. உனக்காக நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் தலை கை காலெல்லாம் வெட்டியிருக்கேன். இப்ப எம்பி தலையை வெட்டுறதும் பெரிய விஷயம் இல்லை. அதனால எனக்கு என்ன லாபம்? என்ன ரமணி இப்படி பேசுற? இது வரைக்கும் என் மேல 24 கேஸ் இருக்கு. என் ஆள் 7 பேர் உள்ள இருக்கா. உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? ஏன் ரமணி, நான் எதுவும் பண்ணலையா? அண்ணன் கடையிலே வா. அண்ணன் சொல்ல சொல்ல உட்கார்ந்து சொல்லி நினைச்சு பாரு, அடுத்து நான் எம்பி. என் ஜாதி கட்சியில சகல அதிகாரம் படைச்ச சக்தி வாய்ந்த பெரும்புள்ளி நீதான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை இந்த மாதிரி கரை போட்ட வேஷ்டி மாவட்டம். எம்எல்ஏ ஆகணும்னு சொல்ற. ஏய், யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? யாரு? ரமணி என்ன? யார் மேல? ரமணி என்ன ஆள் மேல. அண்ணனுக்கு போட போடுறா. போடு போடு. சீக்கிரம் போடுறா. ஒன்னனுக்கு அண்ணனுக்கு போட போடுறா. போடுறா. தலைவர் நம்ம கூட இருக்கார். நீ நினைச்சது நடக்கும். அவர் நினைச்சது நடந்தான். நடத்தி காட்டுறேன். அதான் ரமணி, பாப்பலாம். என்னடா ஆச்சு? எதுக்கு இத்தனை மிஸ் கால்? அண்ணே, எவ்வளவு ஒருத்தர் மோகன் சாப் வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. உன்னை பார்க்கணும். எதுக்கு? ஒயின் ஷாப்ல பிரச்சனை பண்ணிருக்க? ஓ, அதுக்கு மப்பு ஜாஸ்தியா இருக்கு. தூக்கம் வேற வருது. காலைல பேசிக்கலாம். என்ன? நான் தூக்கத்தை தொலைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். நீ தூங்க போறியா? தொலைச்சிட்டா எடி பாரு. காலைல பேசிக்கலாம். எங்கடா இருக்க? எப்ப உன்னை பார்க்கணும்? ஏய், எங்கடா வரணும்?
பயமா எனக்கா? பின்ன எதுக்குடா இத்தனை காரு? இப்ப நீ உண்மையிலேயே ஆம்பளை தான். எதுக்காக நீ என்ன பார்க்கணும்? பார்க்கறதுக்கு இல்ல, தூக்கிறதுக்கு. கொலையை 60க்கு மேல பண்ணிருக்கேன். பொதுமக்களுக்கு என்ன பார்த்தா இல்ல என் பேரை கேட்டாலே பயம். போலீஸ்காரனுக்கே பிரச்சனைனா என்கிட்ட தானே வருவான். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட வந்திருக்க? நீ தான்டா பிரச்சனையே. அண்ணனுக்கு இவ்வளவு நேரம் ஜாஸ்தியாச்சே. போன போடு. ஏய், வந்து முன்ன பணத்தை எடுத்துட்டு போங்க. ஏய், அண்ணா பணத்தை எடுத்து போக சொல்றானா? யாரா? எப்படி? எனக்கு தெரியல. அவன் வேணும், உயிரோட வேணும். வெளியில ரமணிக்கு நடந்தது விபத்துன்னு தான் தெரியும். உண்மை தெரிஞ்சா போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் அவன் மேல உள்ள பயம் போயிடும். அது போகக்கூடாது.
பார்த்தா சின்ன பையமா இருக்கிறானே, இவன் எப்படின்னா நம்ம அண்ணனை போட்டான்? அண்ணே நீங்க சொன்னீங்களா உயிரோட தூக்கிட்டு வந்தேண்ணே, இல்லனா அங்கேயே போட்டிருப்போம். ஏய் ரமணி ஏண்டா கொன்ன? தப்பு பண்ணா கொன்ன. எங்களுக்கு வேலையை தப்பு பண்றது தான்டா. இதுவரைக்கும் போலீஸும் கேட்கல, பொதுமக்களும் கேட்கல. நீ யாரா? சொல்லு யாரா? என்னடா மறைச்சு பாக்குற அண்ணனை? பயமே இல்ல. பயம் இல்லாத ஒருத்தனாலதான் மத்தவங்களை பயமுறுத்த முடியும். பயம் எப்படி என்ன செய்யறான் விசாரிச்சுட்டேன்னு நமக்கு சரியா இருக்கும். நீ என் கூட இருந்தா உனக்கு பாதுகாப்பு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். இருக்கியா? இருக்கேன். சவுத் இந்தியன் கோச்சிங் கேம்ப்ல செலக்ட் ஆனது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் நீதான். ஆனா தேங்க்ஸ் சொல்லி உன்னை தூரமா வைக்க விரும்பல. எத்தனை நாள் கோச்சிங்? 2 months. எனக்கு இந்த ஊரை விட்டு போக பிடிக்கவே இல்லை. ஏன்? அனிதா, பிளேயர் ஆகணும்ன்றது என்னோட ட்ரீம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. அனிதா, உனக்கு ஊருக்கு டைம் ஆகுது, கிளம்ப. இது என்னோட சென்னை நம்பர். பேசணும்னு தோணுச்சுன்னா போன் பண்ணு, இல்லனா வேண்டாம். ஹலோ அனிதா, இப்போதான் என் நினைப்பு வந்ததா? எப்படி இருக்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? YMCA ஹாஸ்டல்ல தான தங்குற? ஆமா. ஹே, நீ சென்னையில தான் இருக்கியா? ஆமா. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா.
ஹலோ ஹலோ கவி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 2 மினிட்ஸ் போய்ட்டு வாமா. வந்துடுறேன் சார். 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாய். சாப்பிடுப்பா, உனக்கு தான். என்ன பார்க்க தானே வந்த? பேசவே மாட்டேங்கிற. நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி. ஹே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல. சரி சரி, சாப்பிடு. எத்தனை நாளைக்கு இப்படி? கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல. சாரி. கோவத்தை கொஞ்சம் குறைக்க தானே சொன்ன, அதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஓகேப்பா, நான் எதுவும் பேசல, நீ சாப்பிடு. நல்லா இருக்கியாப்பா? சரவணா, அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, துடிச்சு போயிட்டாருப்பா. என்னென்னமோ சொல்றாங்க, காசுதான் ரொம்ப செலவாகும் போல. காசு பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அங்க என்னடா பண்ற? எத்தனை முறை சொல்லிருக்கேன், எங்க போனாலும் சொல்லிட்டு போன. போன போடுறாங்க. சரவணா, அம்மா போன்.
சொல்லுமா. அவன் எப்படி அங்க வந்தா? அவனையே உன் கூட வச்சிருக்க? உடம்பு சரியில்லைன்னு வந்தான். அதான். டேய், என்னாச்சுடா அவனுக்கு? ஜோரந்தாமா. டாக்டர் கிட்ட போனீங்களா? போனம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே? இல்லம்மா. சரவணா, முடிஞ்சா அப்பா செலவுக்கு பணம் அனுப்புப்பா. நான் அனுப்புறேம்மா. என்னமோ தெரியலப்பா, நமக்கெல்லாம் நேரமே சரியில்லை. எல்லாருக்கும் கஷ்டம். அவன் சரியா சாப்பிடுறானா? பசிச்சா கூட யார்கிட்டயும் வாய் விட்டு கேட்க மாட்டானே. அவன் செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து விடுப்பா. ஆனா அவனை கூட மட்டும் வச்சுக்காத. உடம்பு சரியானதும் உடனே அனுப்பிடு. அது வரைக்கும் சரவணா, அவன் எது பேசினாலும் எதிர்த்து பேசாதப்பா. சரியா? வச்சுட்டா. சரவணா, சரவணா. சரிம்மா. சரி. நாளைக்கு என் மாமியார் ஊர்ல இருந்து வராங்க. குழந்தைய பாக்குறதுக்கு தான். 2 நாள்ல போயிடுவாங்க. வணக்கம். சொல்லுங்க தலைவரே. ஏயா, உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? அவன் தண்ணி கட்சி ஆரம்பிக்க போறான், அது இதுன்னு எல்லா பேப்பர்லயும் மீடியாலையும் பேசிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி அதுக்குன்னு 1000 பேர் இருக்கான். தலைவரே, இன்னும் ஒரு நாள் பொறுங்க. வேணாம், விட்டுடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். தலைவரே, அவசரப்படாதீங்க. பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. முடிக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில நல்ல செய்தியா சொல்றேன். சொன்னா உனக்கு நல்லது. என்னங்க, என்னாச்சு? எல்லாம் கை நழுவி போயிடும் போல இருக்கு. என்னங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? சொன்னதை செஞ்சு கிழிச்சிட்டியா? என்னைய சொன்ன நானு? அண்ணே, உங்களுக்கே தெரியும், சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த வாய்ப்பை நான் விட்டா என்னை விட முட்டாளா யாரும் இருக்க முடியாது. ஹலோ அண்ணே, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. வெளியே வா. சொல்லு. ஹலோ ஹலோ. ஏய், ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. இங்க பாரியா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. எம்பி செத்தா அடுத்த நிமிஷம் அந்த கட்சியோட தலைவன் நான். அடுத்து எம்பி, ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட். இதெல்லாம் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்துக்காக என்ன தேடி வந்திருக்கிற வாய்ப்பு. தலைவர் என்ன முழுசா நம்புறாரு, நானும் உன்னை நம்புறேன். எம்பியை கொன்னுடு. அண்ணா, சிக்னல் கிடைக்கல, வெளியில வந்து பேசுங்க. வெளியில இருந்து தான் ஏன் பேசுறேன். இங்க பாரியா, நீ ரமணிய கொன்ன அன்னைக்கே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க முடியும், இல்ல ரமணியோட ஆளுங்களை வச்சு உன்னை பழி தீர்த்திருக்க முடியும். ஆனா நான் இந்த ரெண்டையுமே செய்யல. நீங்க சொல்றது எனக்கு கேட்கலண்ணே. எது? ஹலோ ஹலோ, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. நடு ரோட்ல நின்று தான் என் பேச்சு. போட்டேன். எதுக்குண்ணே? எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. என் செலவுக்கு இது போதுண்ணே.
கிருஷ்ணா. நேத்து நைட்டு மாவட்டம் கன்னியப்ப இறந்துட்டார் சார். எப்படி? வண்டியில் அடிபட்டு ஸ்பாட் அவுட். ஆக்சிடென்ட்டா இல்ல மர்டரா? சார் மர்டரா தான் நாங்க இதை சஸ்பெக்ட் பண்றோம். நேத்து நைட்டு 10:30 வரைக்கும் அவர் எம்பி வேதாச்சலம் வீட்டில் தான் சார் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. நடந்தது ஆக்சிடென்ட்டாவே இருக்கட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போகலாம் சார். ம். தாத்தா ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரியா? என்னடா பாக்குற? நான் டெல்லிக்கு தான் போறேன். என்னோட எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து வராங்க. நானும் வரேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஊருக்கு போயிட்டு வா. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பவர் என்னன்னு ஸ்டேட்டுக்கு தெரியும். வேறவே போதுண்ணே. வச்சுக்கடா. போதுண்ணே. சரி வரேன். பிரபா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்குமா? தம்பி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? பிரபா, இனிமே நீ தம்பியோட தங்க வேணாம்ப்பா, என் கூடவே இருந்துரு. எங்க அவன் வரலையா? ஏண்டா வரல? எவ்வளவு நாளாச்சு அவனை பார்த்து? சம்பாதிக்கிறோம் இல்லன்னு சங்கடப்படுறல? டேய், அப்படி இல்லடா. அவன் தான் டெல்லி போயிருக்கான். அத்தை கிட்ட சொன்னலம்மா. டேய், காலையிலே ஒருவன் எதிர்பார்த்தேன், இவ்வளவு லேட்டா வர? சரி வா, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். வாடா, உட்கார். என்னங்க, குழந்தைய கொடுங்க. குழந்தைடா. மாமா. வணக்கம் சார். சரி சரவண அப்பா யாருங்க? சரவண அப்பா யாரு? நான் தாங்க. எது கேக்குறீங்க? சரவண எங்க போயிருக்காரு? எதுக்கு கேக்குறீங்க? எதுக்கு என் பையனை தேடுறீங்க? கோபப்படாதீங்க. சரவண எங்க போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என் பையன் வேலை விஷயமா டெல்லியில இருக்கான். எதுக்கு அவனை பத்தி இப்ப கேக்குறீங்க? அப்படின்னு யார் சொன்னது? என் பெரிய பையன் இத்தனை நாள் அவன் கூட தான் இருந்துட்டு வந்திருக்கான். அவன் தான் சொன்னான். ஏன் சரவணன் பத்தி கேக்குறீங்க? சரவண துணியா பாருங்க. என்னங்க என்னாச்சு என் பையனுக்கு? சாரி, சரவணன் இறந்துட்டதா சந்தேகப்படுறோம். யோ வளராதையா. கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கோம். சரவணன் மாதிரி உங்க பெரிய பையன் தான் போன்ல பேசிட்டு இருக்கான். அது விஷயமா அவனை விசாரிக்கணும், அவ்வளவுதான். பிரபா, பிரபா. டேய் பிரபா, அந்த போலீஸ் என்ன சொல்றாங்கப்பா? பிரபா, தம்பி கூட ஆகலையே. பிரபா, அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு சொன்னியேடா? சொல்லேடா. என்னடா? டேய் பிரபா, ஏய். ஐயோ சொல்லுடா. சொல்றா. கேக்குறாள சொல்றா. இவ்வளவு நாள் அவன மாதிரி பேசுறது நீதானடா? சொல்றா. சொல்றா. எங்கடா அவன்? என்னடா பண்ண அவனை? சொல்லு. நான் தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா பண்ண என் புள்ள?
என்ன ஐயனாரே, என்ன கேக்குதா? என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா சீக்கிரமா. வாயா ஐயனாரே வா. அடுத்த வாரம் இதே நேரத்துக்கு நான் மத்திய மந்திரி, நீ என் தளபதி. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுண்ணே. ஒரு நிமிஷம். ஹலோ. இதோ 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 வரேன். இதோ இதோ புறப்பட்டேன். என்ன அப்படி பாக்குற? நீ சொன்னிய நல்ல நேரம் அது சும்மா வரல. கவுன்சிலர்ல இருந்து கடவுள் வரைக்கும் காசு கொடுத்து வாங்கியிருக்க. நான் நல்லபடியா மந்திரி ஆகணும்னு என் பொண்டாட்டி பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. வா போலாம். முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. என்னடா வண்டி ஓட்டுற? என்னாச்சுடா உனக்கு? போலீஸ் என்ன தேடுதுங்க. போலீஸா? எதுக்கு? நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். கொலை செய்யறது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லடா. செத்தது என் தம்பி. தம்பியா? உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்ன. இப்ப தம்பி எங்க இருந்து வந்தா? எனக்கு ஒரு குடும்பமே இருக்கு. கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார்புரம் தான் எங்க சொந்த ஊர். என் அப்பாவுக்கு எப்பவுமே என்னோட எதிர்காலத்தை பத்தி தான் கவலை. ஆனா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கு தான் போகணுன்ற ஒரே கனவோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் தம்பிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். பாவம், எங்க அம்மாவுக்கு நானும் என் தம்பியும் சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒரே ஆசை. எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற அந்த நல்ல நாள் அம்மா எங்க வீடு தேடி வந்துச்சு. அம்மா இங்க வேங்க சொல்றேன். நான் ரயில்வேஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எனக்கு கிடைச்சிச்சுமா அப்பாயின்மெண்டோட. பச்சை கிளி போல போவோமே மேலே, பன்னீர் துளி போல விழுவோமே கீழே. பச்சை கிளி போல போவோமே மேலே, பன்னீர்
வேதாச்சலம் இப்போ திருப்தியா? இவங்க எல்லாம் நம்ம ஊர் மக்கள். ஐயா நம்ம திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குல்ல? ஒவ்வொரு வருஷமும் இங்க திருவிழா சிறப்பா நடக்கும். இந்த வருஷம் நீ கலந்துகிட்டதால எத்தனை திருவிழா, எத்தனை பொண்ணுங்க. வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இனி இறங்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னடா மச்சான், என்னாச்சு? அந்த எம்பி என் தங்கச்ச கேட்டா மச்சான். நான் வந்துட்டேன். நீ லைன் ஏறு. உங்களுக்கு யார் வேணும்? எம்பி வர சொன்னாரு. ஒருத்தன் ஒரு பொண்ணோட வந்திருக்கான் சார். உங்களை பார்க்கணுங்க சார். தெரியும்டா. சரி, உள்ள அனுப்பு. சரிங்க சார். கட் பண்ணு. இவனுங்களுக்கு நேரங்காலமே கிடையாது. அண்ணே, பொண்ணு புதுசு, கொஞ்சம் முரண்டு பிடிக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. ஏய், இங்க வா. திருவிழாவில் நீ என்னை இடிச்சதுல இருந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். வாடா கண்ணு, உன்னை நான் அப்பவே தூக்கியிருப்பேன். சுத்தி ஜனங்க இருந்தாங்க. அங்க நான் நல்லவன். சரி சரி, நானே வரேன். உங்க அண்ணன் என்னமோ ரொம்ப எகிர்னா நம்ம. சரி விடு. வா 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 கண்ணு, வா வா வா. ஏய் சொன்ன ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறா? சொன்ன கேட்கல, நல்ல பிள்ளை. ஏமா சந்தோஷமா இருக்கணும், ஆனா சத்தம் இல்லாம இருக்கணும். அதை எப்படி நான் சொல்லித்தரேன். ஒரு மனுஷனாடா? எப்படி கிட்ட வராத போ. அப்பாவோட ஃப்ரெண்ட் முன்னி அப்பா மாதிரி நினைச்சனே. ஐயோ, பிஎம்சி கட்சியின் முக்கிய பிரமுகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேதாச்சலம் குடிபோதையில் தனது நெருங்கிய நண்பரின் மகளை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றது வீடியோ காட்சியின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதற்கு மகளிர் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பு எழுந்துள்ளது. ஆங்காங்கே வேதாச்சலத்தின் உருவ பொம்மைகளும் எரிக்கப்படுவதால் தஞ்சை தொகுதி முழுவதும் பதட்டத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக வேதாச்சலம் மத்திய மந்திரியாகும் வாய்ப்பும் கேள்விக்குறியாக உள்ளது. சென்னையில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை அடுத்து சென்னை நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் காவல்துறை தீவிர பரிசோதனை. ஏய், போன் அடிக்குதுல்ல? படிச்சிட்டு இருக்கல்ல, நீயே போய் எடு.
ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். ஹலோ, சொல்லு சரவணா. நான் பிரபா பேசுறேன். பிரபா, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பிரச்சனை? ஹலோ ஹலோ ஹலோ. Not reachable. சரவணா, சரவணா கதவு தர்றா. சரவணா, ஏய் அண்ணன் வந்திருக்கேன்டா. சரவணா, சரவணா, ஏய் கதவு தர்றா. டேய் சரவணா, சர் என்னடா ஆச்சு? போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனதுல இருந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. யாரோ ஃபோன் பண்ணி பயமுறுத்துறான். யாரோ மாவட்டம் கன்னியப்பனா அப்படி ரமணியா என்ன பண்ணிடுவேன்னு மிரட்டுறானே. அதான் பயமா இருக்கு. உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொல்றது? நான் செஞ்ச அது வேற. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவனுக்கு வலிக்கணும், அதான் செஞ்சேன். உனக்கு ஏதாவது ஆச்சுனா இப்ப பா ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க. கையில கேமரா இருந்தா என்ன வேணா எடுத்துருவியா? தேவையான நமக்கு இது. அப்பா அம்மாவுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க பயந்துருவாங்க. சரி, நம்ம ஊருக்கு கிளம்பலாம். வா வா. ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா கேமரா சேனல்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு கொடுத்துட்டு போயிடலாமா? டேய் பதட்டப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. டேய் டேய் என்னடா உடம்பு இப்படி சுடுது? தெரியல. எந்திரி, டாக்டர் கிட்ட போலாம். வா. இல்ல நீங்க ஏறு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே சாப்பிட்டியாண்ணே? எங்கிட்ட இருக்குடா. தெரியும்ண்ணே. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனேன்னா எஸ் இருக்கு. பக்கத்துலயே மெடிக்கல் ஷாப் இருக்கு, பார்த்து போயிட்டு வா. சரி. ஜுரத்துக்கு மாத்திரை இருக்கு சார். இங்க மெஸ் ரைட்ல 10 கடை தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கு சார். ஓகே.
உனக்கு அண்ணன் இருக்கா? உனக்கு ஒண்ணும் ஆகுதுடா. நான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகுதுடா. சரணா, சரணா, சொல்றா. சொல்லு சரணா, அவனுங்களை என்ன பண்ணலாம்? நீ செத்தது வெளியே தெரியும் போது உன் சாவு காரணமான எவனும் உயிரோட இருக்க மாட்டான். சொல்லுங்கண்ணே, உங்களை என்ன பண்ணலாம்? அப்படின்னா சூத்திரதாரி நீதானா? அது தெரியாம உன் தம்பிய போட்டமடா. சாரி விடு, பரவாயில்ல. என் கையால தான் நீங்க 2 பேரும் சாகணும்னு உங்க ஆத்தா பெத்து போட்டிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுல புல்லட் இல்ல. ஏய், உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணலாம்? நீ என்னடா செய்யறது? நான் செய்யறேன். சொல்லு, என்ன பண்ணலாம்? சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம்? நான் என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஒத்துக்கிறேன், ஒரே ஒரு தப்பு தான் பண்ண. என்னை விட்டுடு. ஒரே ஒரு தப்பா? என் தம்பியை கொன்னது முதல் தப்பு. என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கொன்னது 2வது தப்பு. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மா என் மேல வச்சுக்க நம்பிக்கை கொன்னது. இத்தனை தப்பு பண்ணிட்டு ஒரே ஒரு தப்புன்னு சொல்றேன். தப்பு இல்ல? வலிக்குதுல்ல? எனக்கும் வலிக்குதுடா. காலில் குத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னா, தம்பிய கதற கதற குத்தி கொன்னீங்களே, நினைச்சல இன்னும் வலிக்குதுடா. எனக்கு எங்க அம்மா அப்பா என் குடும்பம் ரொம்ப பிடிக்கும்டா. அவங்க எல்லார்கிட்ட பிரிச்சுட்டீங்க. தப்பு பண்ணது நீ, தண்டனை எங்களுக்கா? சொல்லு. ஐயா, என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத. போ. நான் ஒரு நிமிஷம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிட.
सरस्वती नर्मदे सिंधु कावेरी எதுக்குடா வந்த? உன்னை யார கொல்றதுக்கு வந்த? வேணாண்டா சாமி, முடியலடா. நான் பெத்த புள்ள மூஞ்ச கூட பார்க்க விடாம பண்ணிட்டியடா. நல்லா இருப்பியடா நீ, நல்லா இருப்பியா? அம்மா, தம்பி என்ன கொல்லம்மா, சத்தியமா தம்பி என்ன கொலை பண்ணலம்மா. அவனை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணம்மா, என்னால முடியலம்மா. நான் இதை கையால அவனை கொன்னவங்கள விரட்டி விரட்டி கொன்னுப்பா. அம்மா, எல்லாரும் என்ன தம்பிய கொண்டவன் சொல்றாங்கம்மா. நான் தம்பிய கொண்டு பண்ணம்மா, சொல்லுமா, நீ நம்புறியாம்மா? எனக்கு இது போதும், இது போதும். அப்பா, அவன் ஏன் தம்பிப்பா, அவன் எப்படிப்பா நான் கொல்லுவேன்? வேணப்பா, போகாதப்பா. ஓடி ஓடி ஓய்ஞ்சு போயிட்டம்மா. அவங்க எனக்கு பெருசா ஒண்ணு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. நீங்க நம்புறீங்கல்ல, அது போதும். பிரபா, இத்தனை நாளா இவ்வளவு வலிகளோட தான் என் கூட பழகிட்டு இருந்தியா? என்கிட்ட எதுவுமே சொல்லணும் தோணலையா உனக்கு? சாரி.